வாங்க சித்தி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, இப்படி நீ பண்ணலாமா சொல்லு? என்ன ஆச்சுது? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லத்த, அது வந்து நானும் உன் மாமாவும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறப்ப நீ இப்படி பண்ணலாமா சொல்லு? நீ எங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, ரொம்ப காயப்படுத்திட்ட. உன் மாமா உன்னை நினைச்சு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வேதனை தாங்கல ஈஸ்வரி. நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்க கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா? அத்தை, நீங்களும் மாமாவும் கஷ்டப்படுற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? நீ பண்ற தப்புக்கு வெளியே நிக்கிற தள்ளு வண்டி தான் சாட்சி. அந்த தள்ளு வண்டிய வச்சு நீயும் அழகு தம்பியும் காய்கறி வியாபாரம் பண்றீங்களாமே. அத்தை, ஆமா. என்ன ஈஸ்வரி, ஆமா தானே சர்வ சாதாரணமா சொல்ற? நீ தள்ளு வண்டியில காய்கறிய வச்சுக்கிட்டு தெரு தெருவா கத்தரிக்காய் முருங்கான கத்தி கத்தி விக்கிறத கேள்விப்பட்டு உன் மாமா மனசொடைஞ்சு போயிட்டாரு ஈஸ்வரி. நீ யாரு ஈஸ்வரி? நீ யாருன்ன? ஐபிஎஸ் படிச்சவ. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் அப்பா உன்னை ஐபிஎஸ் ஆபீசர் ஆக்கணுங்கிற கனவையும் சேர்த்து தானே வளர்த்தாரு உன்னை. நீயும் அவரோட கனவை நிறைவேற்றி வச்ச. ஐபிஎஸ் படிச்சு அசிஸ்டன்ட் கமிஷனரும் ஆன. நடுவுல இந்த பாவிங்க பூந்து உன் மேல வீண் பழிய போட்டு உன்னை வேலையில இருந்து தூக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நீ நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? நீ நிரபராதி நிரூபிச்சு வேலையில சேர்ந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சைரன் வச்ச ஜீப்ல ஏறி போய் கிரிஜாவையும் அவ கூட இருக்கிற குள்ளநரி கூட்டத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அதுதான் நீ செஞ்சிருக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு இப்படி தள்ளு வண்டியில காய்கறி வித்துட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா படுதா? அத்தை, நான் கண்டிப்பா யூனிஃபார்ம் போடுவேன். என் மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சவங்களே நான் நிரபராதின்னு நிரூபிக்க வைப்பேன். அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த வெட்டி வேலைங்கிற? அத்தை, இது வெட்டி வேலைனா இல்ல. இதுதான் இப்போதைக்கு எங்க குடும்பத்தையே காப்பாத்துற வேலை. ஒரு மருமகளா இத செய்ய வேண்டியது என்னோட கடமை. என்ன சொல்ற நீ? இது கடமையா? ஆமா அத்தை. ஆனா நான் ஊரே வெளிச்சமாக்குற சூரியனா தான் ஆவேன். அது வரைக்கும் என் வீடு இருட்டா கிடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப இந்த வீட்டோட இருட்ட விரட்டுறதுக்கு ஒரு மெழுகுவத்தி தேவை. அதனால இப்ப நான் ஒரு மெழுகுவத்தியா இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்குது? மெழுகுவர்த்தியா இருந்தேன்னா உருகி உருகி நீயே ஒண்ணு இல்லாம ஆகிடுவியே. அதை யோசிச்சு பாத்தியா? இல்லத்த, அப்படியெல்லாம் ஆகாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சம்மந்தியம்மா, நீங்களாவது இவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா? சம்மந்தியம்மா, நீங்க யோசிக்கிற மாதிரி தான் நானும் முதல்ல யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஈஸ்வரி தான் பேசி எனக்கே புரிய வச்சா. எல்லாம் சரியாயிடும் சம்மந்தியம்மா. என்ன சம்மந்தியம்மா, நீங்களே இப்படி சொல்றீங்களே? அத்தை, காலமும் கடவுளும் நமக்கு என்ன கொடுக்குதோ அதை நாம கடமையா நினைச்சு செய்யணும். அப்படி செஞ்சுட்டா எல்லாமே சரியா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. யாரோட உதவியும் இல்லாம என் சின்னையாவோட உழைப்ப வச்சு இந்த குடும்பத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன்னு நான் அந்த கிரிஜாக்கு சவால் விட்டிருக்கேன். அந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே. இதுல நேர்மையா நியாயமா தான் நான் வியாபாரம் பண்றேன். இத அசிங்கமாவோ கேவலமாவோ நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் அப்படி நினைக்கல. நீயும் அழகு தம்பியும் இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு நினைச்சுதான் எனக்கு மனசு பதறுது. ஆனா கிரிஜாவோ சம்பத்தோ துர்காவோ சக்தியோ அப்படி நினைக்க மாட்டாங்களே. இதையே சாக்கா வச்சு உன்னை ரொம்ப கேவலப்படுத்துவாங்களே.
கேவலம்லாம் படுத்திட்டாங்க சித்தி. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்ச முதல் நாள்லயே தெருவில் போய்கிட்டு இருந்த எங்களை நிப்பாட்டி தள்ளு வண்டியை பார்த்து எங்களை பார்த்து ஒரு மாதிரி கேவலப்படுத்திட்டாங்க தான். நான் தான் சொன்னனே அவங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு. கிரிஜாவோட கேடு கெட்ட புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளை விடக்கூடாது ஈஸ்வரி. நீ வா, இப்பவே போய் அவ செவல பேத்துட்டு வந்துடலாம். வா. அத்தை இருங்க, அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. இல்ல, அவளை விட முடியாது. நீ வரியா இல்ல நான் மட்டும் போகட்டுமா? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரியான நேரம் வரட்டும், அப்ப வச்சு செஞ்சு விட்டுறலாம். நீ இதையேதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்க. நீ அபிய கொஞ்சமாவது நினைச்சு பாரு. விஷப்பாம்பு இருக்கிற கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த வாயிலா பூச்சி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காகவாவது நீ சீக்கிரமா டியூட்டியில சேர்ந்தாகணும் ஈஸ்வரி. உன் மாமாவும் உன்கிட்ட இததான் சொல்ல சொன்னாரு. உன்கிட்ட சொல்ல வேண்டியத சொல்லிட்ட. அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். அத்தை இருங்க அத்தை, அதுக்குள்ள ஏன் போறீங்க? நான் சொல்றத நீ கேக்குறதா இல்ல. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. நான் வரேன். நான் கிளம்புற சம்பந்தியம்மா. இப்ப எனக்கு மனசு சரியில்லை. நான் அப்புறமா ஒரு நாள் சாவகாசமா வரேன். சரிங்க சம்பந்தியம்மா. வர அழகு தம்பி. சரி சித்தி. வர ஈஸ்வரி. வர.